ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க முடியாது இருக்குது. ராஜேஷ் சார், கலைமாமணி ராஜேஷ் சார் ஒரு சிறந்த நடிகர். அவர் நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு. சிறந்த நடிகர் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 1980 அவரோட ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட், அவரும் ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார். ஆசிரியராக இருந்து ஸ்டேஜஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தார். நான் என்னுடைய நாடக குருநாதர் மறைந்த கோமல் சுவாமிநாதன், தண்ணீருடைய ரைட்டர் அவர் தான். அவருடைய ட்ரூப்பு நாங்கள்லாம். அதில் நான் கோமல் சாரோட பண்ண ட்ராமா ஒன்று சொர்க்க பூமின்னு சொல்லிட்டு, அந்த சொர்க்க பூமியில் நான் ஒரு ஹீரோவாக பண்ணுறேன். அதில் ஒரு ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் ஒரு நக்சலைட் கேரக்டர். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாயர் ராமன்னு சொல்லுவாங்க, எதிர்நீச்சல் ராமன் சொல்லுவாங்க. கே பாலச்சந்தருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார். அதை பிற்காலத்தில் படமாக பண்ணாங்க. நான் சொல்கிறது தண்ணீர் படம்லாம் வந்ததுக்கப்புறம் கோமல் சார் டைரக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஆஃப் கோமல் சுவாமிநாதன் இஸ் அனல் காற்று. அந்த சொர்க்கபூமிங்கிற படத்தை அனல் காற்றுன்னு பண்ணாங்க. அப்போ அந்த நக்சலைட் ரோலை ராஜேஷ் சார் பண்ணார். ட்ராமா அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக அதை நம்ம நிறைய தான் அரங்கேற்றம் பண்ணியிருப்போம். ஆனால் படம்னு வரும்போது அந்த டயலாக்ஸ் இருக்குது இல்லையா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் ஒரு ஆசிரியராக இருந்து வரும்போது அந்த படத்துக்கு வரும்போது அந்த டயலாக்ஸை டக்குன்னு வாங்கி சொல்லணும்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இவருடைய டைமிங், ஏன்னா இது விஷுவல் மீடியாவில் அது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதம் ஆட்டிப்பார் அவர். ஏன்னா நான் கூடவே இன்னொரு நக்சலைட் ரோல் பண்ணேன் அந்த படத்தில். ஸோ படம் ஃபுல்லாக நாங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட மனிதர் இன்னை வரைக்கும் அதே இதை மெயின்டைன் பண்ணுறாரு. நேர்மையான மனிதன், ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர். யாராக இருந்தாலும் ரொம்ப கடிஞ்சு பேச மாட்டார். நிறைய விஷயங்கள் அவருடைய அனுபவத்தில் நம்மளுக்கு சொல்லுவார். சொல்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். அவருக்கு கொஞ்சம் ஆரோஸ்கோப்லாம் வர தெரியும். அதனால் அவர் சொல்வார்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படிப்பட்ட மனிதர் இன்றைக்கி நம்மிடம் இல்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஆசான் கேபி சார் போனதுக்கப்புறம் நாங்கள் கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் அப்படின்னு ஒன்று ராஜேஷ் சார் தலைமையில் தான். அவர் தான் தலைவர். செயலாளர் கவிதாலயா பாபு, பொருளாளர் இலியாஸ். நாங்கள் இந்த கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி, அந்த ரசிகர் சங்கம் வருஷம் கேபி சாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அவர் மறைந்த நாளாக இருந்தாலும் சரி, ராஜேஷ் சார் அவ்வளவு பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணும் அன்றைக்கி டேட்டில் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலம் அது இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியில் யாருக்கிட்டையும் நாங்கள் காசு வாங்காமல் எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி அதை நடத்துகிறோம். அது ராஜேஷ் சார் அவ்வளோ பிளான் பண்ணி சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வாழ்வார்பேட்டையில் அந்த ரவுண்டானாக்கு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் போக்குவரத்து தீவு அப்படிங்கிற பேரிடுறதுக்கு ராஜேஷ் சார் தலைமையில் இப்போ சிஎம் பார்த்து, அவர் சிஎம் பார்க்குறதுக்கு முன்னாடி கமல் சார், ரஜினி சார், சிரஞ்சீவி சார், எல்லார்கிட்டையும் கவிதாலயா பாபு, இலியாஸ் எல்லாருமா சேர்ந்து ராஜேஷ் சார் எல்லாம் போய் லெட்டரை வாங்கி இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறோன்னு சொல்லி அதை சிஎம் வரைக்கும் ரீச் பண்ணி அவங்க சிஎம் டக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அந்த பேரை வச்சு கொடுத்தாரு. அதுக்கு ராஜேஷ் சார் நிஜமாகவே அவருடைய உழைப்பு அவருடைய மேற்பார்வையில் இது நடந்தது பெரிய விஷயமா இருக்குது. இதுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லா விஷயத்திலும் உலகத்தில் அத்தனை விஷயங்களும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய மாமனிதன் சொல்லலாம். எத்தனையோ புக்குகள் எழுதியிருக்காரு. அவர் மாமா சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் நடிப்பையும் அந்த படம் பார்த்த உடனே ஃபோன் பண்ணி பாராட்டக்கூடியது. அதே மாதிரி வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டா யாராக இருந்தாலும் பத்திரிக்கை கொடுத்துட்டோன்னா உடனே அட்டன் பண்ணுவார். எந்த விசேஷங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர், எல்லாரையும் பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர். எப்படி இது மிகப்பெரிய இழப்பு தான். அவங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிறேன். ஏன்னா மாமா சொன்ன மாதிரி நம்மளே தான் ஆறுதல் சொல்லிக்கணும். ஆனால் எப்போவும் அவர் எழுத்தும் சரி, அவர் நடிப்பும் சரி, எப்போவும் மக்கள் மனசில் இருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். என் பேர் சிட்டிசன் மணி, காமெடி ஆர்ட்ஸ் வடிவேல் குரூப்பு. அதான் வணக்கம் எல்லா நீர்பெரு அனைவருக்கும். நான் காமெடி நடிகர் சிட்டிசன் மணி, வடிவேல் கூட நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். டைரக்டரு
2 படம் பண்ணி இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கேன், இப்போ ஒரு படம் எடுத்திருக்கேன். அவர் சார் கூட நிறையா சீரியல் நடிச்சிருக்கிறேன். ரொம்ப தங்கமான குணம், எதாக இருந்தாலும் அழகாக பேசுவார், கருத்து சொல்லுவார். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. நான் காலைல நியூஸ் பார்க்க எதுவுமே தெரியல, 10:30 மணிக்கு அது இந்த விஷயம் கேட்டு எனக்கே கையெல்லாம் பேசக்கூட முடியலைங்க என்னால். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு உள்ள நமக்கு கிடைக்கலங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் என் படத்துக்கு டேட்டு கேட்டேன், 1 மணி நம்பரை நோட் பண்ணிக்க, மெசேஜ் பண்ணு, கண்டிப்பாக நான் வாரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது கேட்டமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. அங்கேருந்து ஓடியாரேன். அசுரமனிதன் பட டைரக்டர் நான். ரொம்ப சங்கடமாக இருக்குது. இவர் தமிழ் சினிமாவுக்கு பெரிய பெரிய இழப்பு. தமிழ் சினிமாவுக்கு ராஜேஷ் சார் வந்து எத்தனையோ படம் ஹீரோ பண்ணவர், எத்தனையோ 2 படம் ஹீரோ பண்ணவர். அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உலகத்தில் பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ தங்கமான குணம், நல்ல மனுஷன். இவர் இழந்தது வந்து இவர் சொந்தக்காரங்களுக்கு கிடையாது, சினிமாவுக்கு பெரிய பேர் இழப்பு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விஷயத்தை கேட்டு என்னால் பேசக்கூட முடியலை. வந்து பார்த்தேன், அப்படியே சில மாதிரி அப்படியே இருக்கிறாரு. நான் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாங்க தம்பி, கீழே இருக்கு சார், கொஞ்சம் கீழே ராஜேஷ் அண்ணன். எனக்கு வந்து அவரை ஒரு 50 ஆண்டுகளாக தெரியும். அப்போது அவர் ஆசிரியராக இருந்தார், நான் மாணவனாக இருந்தேன். அவர் வேறு பள்ளி, நான் படித்தது வேறு பள்ளி. ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவருடைய மாமா அணைக்காடு விக்டர் அப்படின்னு, அவங்க எங்கள் அப்பா எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மச்சான்னு கூப்பிட்டுப்பாங்க. அப்போ அந்த வயசுலேருந்து எனக்கு அண்ணனை தெரியும். எங்களுக்கு வந்து அவர் ஒரு என்சைக்ளோபீடியாவாக இருந்தார், ஒரு பெரிய ஒரு புத்தகமாக இருந்தார். எங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும், எந்த சப்ஜெக்டில் சந்தேகம் வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி உடனே கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு அனைத்து விஷயங்கள்லேயும் அவர் மாஸ்டராக இருந்தார். சரித்திரமாகட்டும், புவியியல் அமைப்பாகட்டும், ஜோசியமாகட்டும், நடிப்பாகட்டும், ஆங்கில படங்களில் எந்த படத்தில் வந்து யார் எந்த கேரக்டர் அப்படின்றது ஒரு டவுட் வந்தால் கூட அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் வித்தின் நோ செகண்ட், நோ மினிட் அவர் உடனே சொல்லுவார். அந்த படத்தில் வந்து ஒரு தடவை வந்து கடல் ஒரு கேரக்டர் இருந்தாமா, ஜான்ரிக்னு ஒரு படம், ரித்விகட்டாவோட படம், உடனே சொன்னார். அந்த மாதிரி வந்து ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா வந்து எல்லாம் ஒரு பெரிய பிரைட் ஃப்யூச்சர் வரும். அதே மாதிரி எந்த படம் பார்த்தாலும் உடனே ஃபோன் பண்ணி பாராட்டுறது. ரொம்ப நல்ல மனிதர், மிகச்சிறந்த அறிவாளர். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். இன்றைக்கி அவர் அமரராகிவிட்டார். அவருடைய குடும்பத்திற்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நாம் வந்து ஆறுதல் சொல்கிறதுன்றது என்ன, நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் இருப்போம். அவருடைய ஆன்மா இறைவன் நிழலில் நிலைப்பாரட்டும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கதான் வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் எப்பவும் நமக்கு வேண்டும். அவர் ஆன்மாவாக இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு விடை கொடுத்து அனுப்புவோம். வேதனையோடு விடை கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன். ஐயா மைக்